அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் திலோத்தமை என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை காரனேஷன் ஃபிலிம்ஸ் தயாரித்திருக்கின்றது. கதை மற்றும் இயக்கத்தினை HLN சின்ஹா என்பவர் செய்திருக்கிறார். வசனத்தை ஐயம் பெருமாள் என்பவர் எழுதியிருக்கிறார். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். பஞ்ச பாண்டவர்களுக்குள் திரௌபதியால் சண்டை வருகிறது. அந்த சண்டையை சமாதானப்படுத்த நாரத முனிவர் வருகிறார். அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வேண்டாம் என்று சொல்வதுடன் ஒரு கதையை அவர்களுக்கு சொல்கிறார். அந்த கதைதான் இந்த திலோத்தமை திரைப்படத்தின் கதையாக இருக்கிறது. இரண்ய கசிபு வம்சத்தில் பிறந்த நிகும்பன் என்ற அரக்க மன்னனின் மகன்களான சுந்தன் உபசுந்தன் என்ற இருவரும் பாசமான சகோதரர்கள். ஒன்றாக உறங்குகிறார்கள், ஒன்றாகவே எப்போதும் பிரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்கிறார்கள். பிரம்மன் அவர்கள் முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். தங்களுக்கு பெரும் சக்தியை வழங்க வேண்டும், சாகா வரத்தினையும் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். சாகா வரத்தை தர முடியாது, பெரும் சக்தி உங்களுக்கு உண்டு, உலகங்களை ஆளும் அனைத்து சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மறைகிறார். இந்த அபூர்வ சக்தியை பெற்ற சுந்தன் உபசுந்தன் சகோதரர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து தேவர்களுடன் சண்டையிட்டு வெல்வதுடன் தேவர்களின் தலைவனான இந்திரனையும் வென்று 3 உலகங்களையும் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் மற்றும் முனிவர்கள் பிரம்மனிடம் முறையிடுகிறார்கள். இதனை கேட்ட பிரம்மனோ அந்த 2 அரக்கர்களை அழிக்கும் சக்தி ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு என்று திலோத்தமை என்ற பேரழகியை பார்த்து உருவாக்குகிறார். திலோத்தமையை கண்டதும் பிரம்மனே சற்று தடுமாறி போகிறான். காரணம், அத்தனை பேரழகு அவள். விந்திய மலையின் அடிவாரத்தில் குடிபோதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் சுந்தன் உபசுந்தன் இருவர் முன்பு திலோத்தமை தோன்றுகிறாள். அவளை அடைவதில் இருவருக்கும் போட்டி வருகிறது. அந்த போட்டி பகையாக மாறி சண்டையாகிறது. கடும் சண்டையை இருவரும் செய்கிறார்கள். அதில் இருவரும் இறந்தே போகிறார்கள். குடும்பத்தில் பெண்களுக்காக ஆண்கள் என்றைக்குமே சண்டை போடக்கூடாது, அது அழிவினை தரும் என்று நாரதர் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த திலோத்தமை திரைப்படத்தின் கதையாகும். இத்திரைப்படத்தில் சுந்தன் என்னும் அரக்க சகோதர வேடத்தில் BR பந்துலு அவர்கள் நடித்திருக்கிறார். அன்று புகழ்பெற்ற நாடக கலைஞராக வாழ்க்கையை தொடங்கினாலும் பின்னாளில் மிகப்பெரிய இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் புகழ்பெற்று விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உபசுந்தன் வேடத்தில் அன்றைய நாடக கலைஞர் ஹரிஹரன் என்பவர் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் சுந்தன் உபசுந்தன் இருவரும் மோதிக்கொள்ளும் காட்சிகள் மிக பிரம்மாண்டமாகவும் படுபயங்கரமாகவும் படமாக்கப்பட்டுள்ளதை அன்றைய பத்திரிகைகள் மிக அற்புதமாக எழுதியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. சிறப்பான வேடத்தில் பாடி நடித்திருக்கிறார் PG வெங்கடேசன் அவர்கள். தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகன் இவர்தான். 1931ஆம் ஆண்டு வெளிவந்த காளிதாஸ் திரைப்படங்களுக்கு பிறகு முக்கியமான வேடங்களில் அனைத்து படங்களிலும் நடிக்க தொடங்கினார். அப்படி நடித்த படம்தான் இந்த படம். இப்படத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு கதையை சொல்லும் நாரதராக ஏற்கனவே நாரதராக நடித்து புகழ்பெற்ற சொக்கலிங்க பாகவதர் அவர்கள் இந்த படத்திலும் நாரதராகவே வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார். அவர் அந்த கதையை எடுத்து சொல்லும் அழகும் பாங்கும் அற்புதம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் முக்கிய சிறப்பு என்னவென்றால், சுந்தன் உபசுந்தன் என்ற 2 அரக்க சகோதரர்களுக்கும் சண்டையை கற்றுத்தரும் சண்டை வீரராக சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் முதலாக நடித்து அறிமுகமானார். பின்னாளில் தேவர் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை எடுத்ததை நாம் அறிவோம். அவர் நடித்த முதல் திரைப்படமும் இந்த திலோத்தமை திரைப்படம்தான். இந்த படத்தில் SK வேணுபாய் அவர்கள்தான் திலோத்தமையாக நடித்திருக்கிறார். அவரின் புகைப்படம் நமக்கு ஒன்று கூட கிடைக்காததால் இங்கு வெளியிட முடியவில்லை. இவருடன் ST ரத்னாம்மாள்,
ராமலட்சுமி, ராஜபாக்கியம் ஆகியோர் வெகு சிறப்பாக நடித்திருப்பதாக ஆதாரங்கள் இருக்கின்றன. 15,356 அடியில் எடுக்கப்பட்ட திலோத்தமை திரைப்படம் 1940ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது. அது எந்த மாதத்தில் வந்தது என்ற விவரமும், அது எத்தனை நாள் ஓடியது என்ற தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த தகவல்களை அனைத்தையும் இங்கு அப்படியே வழங்கிவிட்டோம். இதுவரை இந்த திலோத்தமை திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.